வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தகமை சான்ற தலைவர் அவர்களே, இங்கு மேடையில் அமர்ந்திருக்கும் அறிஞர் பெரியோர்களே, இந்த மகாசபையிலே நிரம்பியிருக்கும் ஆன்மீக சிந்தனையாளர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவரையும் இந்த மாலை இனிய மாலை வேளையிலே இங்கு ஒருங்கே காணும்போது நீங்கள் அருட்துறையிலே ஏதோ ஒன்றை உணர வேண்டும், அதன் மூலமாக அறிவை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்ற பேரார்வத்தோடு அமர்ந்திருக்கும் காட்சியிலே மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் மகிழ்ச்சியிலே நானும் கலந்து கொள்ளுகிறேன். மோன நிலையும் முக்தி பேறு என்று பொருள் கொடுத்திருக்கின்றார்கள். முக்தி என்றாலே பெர்ஃபெக்ஷன், முழுமை பேறு என்று பெயர். மோன நிலை என்பது இருப்பு இயக்கம் என்று இரண்டு உண்டல்லவா பிரபஞ்சத்தில். இருப்பு நிலை ஒன்று, இயக்க நிலை ஒன்று. இருப்பு நிலை ஒன்றுதான் இருக்க முடியும். இயக்க நிலைகள் பல பல. அந்த இயக்கங்களை எல்லாம் இப்பொழுது கணித்து பார்த்தோமேயானால், உருவம், ஒளி, ஒலி, சுவை, மனம், மனம், 6 வகையான இயக்கங்களை நாம் பார்க்கிறோம். இந்த இயக்கங்கள் எல்லாம் எங்கே தோன்றி மலர்ந்து மலர்ச்சி பெற்று வருகின்றன என்ற ஒரு ஆராய்ச்சி எடுத்தோமானால், உருவம் எடுத்து பார்க்குமானால் பல கோடி அணுக்கள் ஒன்று சேர்ந்துதான் எந்த உருவமும் தோன்றுகின்றது என்று தெரிகிறது. அப்போ அணுக்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து பிடித்துக்கொண்டு இயங்குவது என்றால் அங்கே ஒரு கவர்ச்சி ஆற்றல் இருக்க வேண்டும் அந்த அணுக்களுக்கு. அந்த கவர்ச்சி ஆற்றல் காந்த சக்தி என்று சொல்வார்கள். அதே காந்த சக்தி தான் பிசிக்கல் டிரான்ஸ்பார்மேஷன் என்ற தன் மாத்திரை என்று சொல்வார்களே, அப்படி மாறும்போது எலக்ட்ரிசிட்டியாக, மின் ஒளியாக மாற்றம் பெறும்போது ஒளியாகவும் ஒளியாகவும் மலர்ச்சி பெறுகின்றது. ஒளியோ ஒலியோ காற்றிலே பரவிவிடும், நீரிலே கெட்டி பொருளே அப்படி வேகமாக பரவாது. அதற்குள்ளாகவே சுழன்று 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 அங்கு இருக்கக்கூடிய காந்த சக்தியில மாற்றம் அடைந்து சுவையாகவும் மனமாகவும் மாறி, அதுதான் ரசாயனங்கள் என்று சொல்றோம். அப்போ இந்த பேரியக்க மண்டல நிகழ்ச்சிகளை எல்லாம் எடுத்து பார்த்தா உருவம், ஒளி, ஒலி, சுவை, மனம், மனம், இந்த 6 வகையில நிறைவு பெறும். 6 இயக்கம் தான். அப்போ ஒரு இயக்கம் இருக்கிறது என்றால் அதுக்கு ஒரு மூலம் இருக்க வேண்டுமே, இருப்பு நிலை. அப்படி பார்க்கிற போதுதான் இந்த பேரியக்க மண்டலம் முழுமையும் நிறைந்து இருப்பது சக்தி எனும் மின்னாற்றல், எனர்ஜி பார்ட்டிகள் என்று நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். அந்த சக்தியினுடைய இயக்கத்திலே வெர்லிங் மோஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகள், அதிலிருந்து வரக்கூடியது ஒரு விரிவு அலை. அந்த விரிவு அலை இருப்பு நிலையாக உள்ள சுத்த வெளியோடு கலந்து உறவாடும் போது காந்தம் என்ற நிலை அடைகிறது. அதை பிரணவ சரீரம் என்று பெரியவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள், சித்தர்கள். அப்போ பிரணவ சரீரம் என்றால் சக்தி என அலையும் சிவம் என்ற இருப்பும் இரண்டு சேர்ந்த காந்தம் என்பதுதான். அந்த காந்தம் என்ற சக்தி எங்கெங்கே அழுத்தம் பெறுகிறதோ அந்த அழுத்தம் சமநிலை அடைவதற்கு ஒரு ப்ராசஸ், ஒரு செயல்முறை, ஒரு மாற்றம் ஏற்படுகிறது அல்லவா? அந்த மாற்றம் தான் உருவம், ஒளி, ஒலி, சுவை, மனம், மனம் என்பதாக அமைகின்றது. அப்போ இந்த சக்தி நிலைக்கு முன்னதாக இருந்தது சிவநிலை என்ற இருப்பு நிலை. அந்த இருப்பு நிலை எத்தகையது என்று சாதாரணமாக எல்லாரும் கணிக்க முடியாது. யோகத்தினால மனதை உள்ளடக்கி உயிரை உணர்ந்து
அந்த உயிர்க்குள்ளாகவே அமைந்து படர்க்க நிலையில ஜீவகாந்த சக்தியின் மூலமாக படர்க்க நிலையில உடல் முழுவதிலும் உணர்ச்சிகளாக இயக்கம் பெறும் நிலையை மனமாக உணர்ந்து அதே மனதை கொண்டு உயிரை உணர்ந்து உயிருக்கு அப்பாலும் உள்ளும் நிறைந்த இருப்பு நிலை உணர்ந்து கொள்ளும் போதுதான் இந்த இயக்க நிலைக்கு அடிப்படையாக உள்ளது இருப்பு நிலை என்றும், சக்தி என்ற இயக்கத்துக்கு பலவாறான வேறுபாடான கேரக்டர் குணங்கள் எல்லாம் வந்ததற்கு முக்கிய காரணம் மூல காரணமாக இருப்பது இருப்பு நிலை என்று தெரிந்து கொள்ளும் போது அதை மெய்ப்பொருள் என்றோம், எல்லாம் வல்ல முழுமுதற் பொருள் என்றோம், ஆதி என்றோம், அனாதி என்றோம் கூறி வந்தார்கள். மனிதன் வாழத் தொடங்கிய பிறகு சிந்தனை ஏற்பட்ட போது நான் எப்படி வாழுகின்றேன் என்ற ஒரு ஆராய்ச்சியை செய்து வாழ்வுக்கு மூலமான ஒரு பொருள் என்ன, ஒரு சக்தி என்ன, ஒரு ஆற்றல் என்ன என்ற ஆராய்ச்சியில படிப்படியாக கெட்டி பொருட்கள் கண்டு, அதற்கு மேலாக நீரை கண்டு, ஒளியை கண்டு, காற்றை கண்டு, விண்ணை கண்டு, பஞ்சபூதங்களாக உணர்ந்து அந்த விண்ணுக்கும் மூலப்பொருளாக முதற்பொருளாக இருப்பு நிலை என்ற ஒன்றை உணர்ந்தான் அல்லவா? அந்த இருப்பு நிலைதான் மோன நிலை என்று கூறினான். ஏனென்றால் இருப்பு ஒரு பிராக்ஷன் ஆஃப் மூமெண்ட் வந்தபோதுதான் இயக்க நிலை என்ற சக்தி தோன்றியது. அந்த சக்தியில இருந்துதான் சுழலும் ஒலியும் இன்னும் மற்றவெல்லாம் பிறந்தனை என்ற உண்மையை கண்டுபிடித்த போது சிவம் என்ற மோன நிலையை உணர்ந்து அதுவேதான் பிரபஞ்ச உற்பத்திக்கு அடிப்படையானது. அதில் இருந்து விண் தோன்றி விண்ணின் கூட்டாக பஞ்சபூதங்கள் தோன்றி இந்த பிரபஞ்சம் தோன்றி அந்த பிரபஞ்சத்திலே ஒன்றான உலகம் தோன்றி உலகத்திலே ஓரறிவு உள்ள ஆறறிவு உள்ள உயிராக மலர்ந்து நான் இப்பொழுது மனிதனாக இருக்கிறேன் என்று மனிதன் உணரும் போது பலவேறான வேறுபட்ட கருத்துடைய மனிதன், தேவைகளால வேறுபட்ட மனதுடைய மனிதன் ஆரம்பம் எங்கே இருந்து நான் வந்தேன் என்று உணர்ந்து கொள்ளும் போது எல்லாரும் ஒரே நிலையிலே இருந்து வந்திருக்கிறோம். உணர்ச்சி என்ற அதாவது இன்பம் துன்பம் அமைதி பேரின்பம் என்ற 4 உணர்ச்சிகள்ல உலவிக் கொண்டிருக்கிறோம். இவற்றில துன்பம் என்பது தாங்க முடியாது, தேவையற்றது. இன்பம் என்பதை அளவோடு முறையோடு அனுபவிக்க வேண்டும், அதற்கு அறிவு வேண்டும். இன்ப துன்பம் 2 சமமான நிலையில அமைதி என்பது ஏற்படுகிறது. அந்த அமைதியிலே தான் அறிவு இறைநிலையை நாடி இருப்பு நிலையை நாடி சிந்திக்க முடியும். அப்படி சிந்திக்கிற போதுதான் இயற்கையின் பெருமையை, இருப்பை, இயக்க நியதிகளை மனிதன் உணர்ந்து கொள்கிறார். அந்த உணர்விலே எந்த பொருளிலேயும் எந்த செயலிலேயும் எந்த உயிரிலேயும் அந்த இயற்கை என்ற அடிப்படை மெய்ப்பொருளை மோன நிலை உணர்வதோடு அந்த மோன நிலையிலே இருந்து எழுச்சி பெற்ற இயக்க நிலையும் அதிலே இருந்து வந்த அலை காந்தமாகி செயல்படும் நிலையும் உணர்ந்தான். இங்கேதான் அந்த இருப்பு நிலை ஒன்றை வைத்துக்கொண்டு அதுதான் எல்லாவற்றுக்கும் மூலம், பிறப்பிடம். எனவே நாம் எல்லோரும் ஒன்று என்ற தத்துவத்தை கொண்டு வந்து நாம் அனைவரும் ஒரே தந்தையை உடையவர்கள், ஒற்றுமையாக ஒருவருக்கொரு உதவி வாழ வேண்டும் என்ற அறநெறியை வகுத்து கொண்டு மனிதன் வாழத் தொடங்கிய அந்த நாளிலே சமயம், சமயம் என்றால் நேர்நிறை உணர்வு, எல்லோரும் சமம் என்ற உணர்வு தான் சம பிளஸ் சமயம், சைவ சமயம் என்று சொன்னார்கள். சிவம் என்ற பூரணத்தை மோன நிலையை உணர்ந்ததுனால அதற்கு பின்னர் வந்தவர்கள் அந்த சிவநிலையை எல்லோரும் உணர முடியாத தவித்த காரணத்தினால, விளக்க முடியாத தவித்த காரணத்தினால அந்த சிவத்திலே இருந்து தோன்றிய சக்தியை விளக்கி
விண்ணை விளக்கி, விண் சுழற்சியை விளக்கி, அதன் கூட்டு காரணமாகத்தான் இந்த எல்லா பொருட்களும் தோன்றியன என்பதை விளக்கி, அவற்றிலே முடிவாக வந்தது மனிதன். எனவே சக்திதான் எல்லாருக்கும் வாழ்வுக்கு ஆதாரமாக இருக்கிறது. அதையே இறைநிலையாக நாம் வணங்கி வழிபட்டு ஒருவருக்கு ஒரு உதவி வாழ வேண்டும் என்ற ஒரு கருத்திலே அந்த சைவ சமயத்தோடு அதுக்கு தொடராக சாக்த சமயம் என்று வைத்துக் கொண்டார்கள். அடுத்தபடியாக இந்த சக்தி என்பதை சரியாக உணர முடியாத தவித்த பின்னர் அதற்கும் ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டி, சக்தி என்ற விண் தற்சுழற்சி உடையதாகவும் ஒன்றோடு ஒன்று மோதும் போது ஒரு மௌன ஒலி என்று மகர ஒலி உடையதாகவும் இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்கள் இந்த இரண்டு அடையாளமாக சக்கரமாகவும் சங்காகவும் காட்டி அதற்கு ஒரு உருவத்தை கற்பித்துக் கொண்டு மக்களுக்கு உணர்த்திய ஒரு நெறிதான் வைணவ சமயமாக. எல்லா பொருட்களும் இந்த சக்தியினால்தான் தோன்றி இருக்கிறது. ஆனால் சக்தி என்பது சுழலும் ஒலியும் உடையது என்பதை வைத்து எங்கும் நிறைந்த ஒரு பொருள் அது என்ற விளக்கத்தில் வைணவ சமயம் என்று சொன்னார்கள். வேறு வேறு அல்ல, ஒரே ஒரு சமயத்தை காலத்தால வந்தவர்கள் ஆங்காங்கு விளக்கம் கொடுத்தார்கள் அவ்வப்போது தேவைக்கு ஏற்ப மக்களுக்கு. இதற்கு முன்னதாகவே சூரியனையே வழிபடு தெய்வமாக வைத்துக் கொண்டு இருந்தவர்கள் அவர்களுடைய வழிபாட்டு முறையும் அந்த ஒற்றுமையை வைத்துக் கொண்டு சௌர சமயம் என்று ஒன்று ஏற்கனவே இருந்து வந்தது. அதற்கு பின்னர் சக்தியில இருந்து எழக்கூடிய அலையும் சிவம் என்ற இருப்பு நிலையோடு சேர்ற போது இந்த இரண்டு சேர்ந்து வான்காந்தம் என்பது ஒன்று எப்பொழுதும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறது, பெருகிக் கொண்டே இருக்கிறது. அந்த காந்த சக்தி தன்மாற்றம் பெறும்போது உருவமாக, ஒளியாக, ஒலியாக, சுவையாக, மனமாக ஐவகையாக பரிணாமம் அடைகின்றது என்பதை குறிப்பிட்டு காட்டி அதை பிரணவ சரீரம் என்று சொன்னார்கள். அந்த பிரணவ சரீரத்துக்கு உருவம் கொடுத்த போது கணபதி என்ற ஒரு உருவத்தை வைத்துக்கொண்டு காணபத்தியம் என்ற ஒரு சமயத்தை ஏற்படுத்தினார்கள். அதாவது வான்காந்தம் என்பது பிரணவ சரீரம், அந்த பிரணவ சக்தி சிவம் என்ற இரண்டு சேர்ந்து உற்பத்தியானது. அது 5 வகையாக பிரபஞ்சத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை சொன்னார்கள் காணபத்தியம் என்று. அதற்கும் பின்னால வந்தவர்கள் அது மாத்திரமல்ல, இன்னொன்றும் இருக்கிறது. இந்த 5ஓடு மனம் என்பது ஒன்று உண்டு. அந்த மனதை ஒட்டி ஆராய்ந்து கொண்டே போகும்போதுதான் மனதுக்கு அடிப்படையாக உள்ள இருப்பு நிலையை உணர முடியும் என்று சொல்லி சக்தியும் சிவமும் சேர்ந்து காந்தம் என்றது, வான்காந்தம் என்பது ஒன்று உண்டு. அது அழுத்தம், ஒளி, ஒலி, சுவை, மனம் என்பதோடு இவையெல்லாம் உணர்வு ஆற்றலான மனமாகவும் இருக்கிறது என்ற இதில் காந்தன் என்ற பெயரை வச்சு காந்த புராணம் என்ற ஒரு புராணத்தை கூட நாம் பார்க்கலாம். காந்தன் என்ற பெயர் வச்சு 6 முகமாக இந்த பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. 6 செயல்களாக சக்தியும் சிவமும் தான் சேர்ந்து இந்த 6 முகம் என்ற ஒரு தன்மையாக அழுத்தம், ஒளி, ஒலி, சுவை, மனம் 6ஆக வந்து விட்டது என்றதை உணர்த்தியதுதான் 6வது சமயமான கௌமார சமயம் எனப்பட்டது. இவ்வளவு நாம் ஆராய்ந்து பார்க்கிற போது என்ன, சமயம் என்பது 2 இருக்க முடியாது. சம என்றால் நேர்நிறை உணர்வு, இயம் என்றால் நெறி. நேர்நிறை உணர்வு என்ற நெறியிலே சமயம் 2 இருக்க முடியாது. சமயம் என்ற ஒன்று காலத்தால விளக்கம் பெறும்போது இயற்கைய அதனுடைய விரிவாற்றல்களை மனிதன் உணர்ந்தபடி மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டும் போது சாதாரண மக்களுக்கு பர்சானிஃபை பண்ணி, அதாவது ஒரு உருவத்தை ஏற்படுத்தி வணக்கத்துக்கு வழியான போது சடங்கு முறைக்கு வந்த போது அதனுடைய உட்கருத்து சிலது மறைந்து ஒரு சாதாரணமான ஒரு வழிபடு ஒரு உருவக் கடவுள்களாக வந்த போதிலும் கூட உண்மை என்னவென்றால் இந்த 6 சமயமும் ஒன்றுதான். அதை வைத்துக்கொண்டு நாம் பார்த்தோமே ஆனால் இருப்பு நிலை என்ற ஒன்று, சிவநிலை என்ற ஒன்று மௌனம். அங்கே ஒலி இல்லை, ஒளி இல்லை, சுவை இல்லை, மனம் இல்லை. ஆனால் அதிலே இருந்துதான் எல்லாம் தோன்றி இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஆகவே
நாம் எல்லோரும் இருப்பு நிலையாக உள்ள சிவத்திலே பிறந்தவர்கள், சிவத்திலே அடங்க வேண்டியவர்கள் என்ற நீண்ட கால பரிணாம சரித்திரத்தை மனிதன் உணர்ந்து கொண்டாரேயானால் அதுதான் அவன் அறிவுக்கு முழுமை பேரு, முடிவு கிடைத்து விடும். அந்த இடத்துல ஜாதி பேதமோ அல்லது வேறு எந்த உணர்ச்சி வயப்பட்ட செயல்களோ பவ செயல்களோ எழாது என்ற முறையில அந்த பொருளை உணரும் போதுதான் மனிதன் முக்தி பெற முடியும், மனிதன் அறிவு முழுமை பெற முடியும் என்றதை எடுத்து காட்டினார்கள் அல்லவா. இப்பொழுதும் மனிதனுடைய வாழ்க்கையில 3 நோக்கங்கள் தான் இருப்பதை பார்க்கிறோம். சர்வைவல், என்ஜாய்மெண்ட் அண்ட் பர்ஃபெக்ஷன். இந்த உடலோட தோன்றி வந்து விட்டதனால இந்த உடலை நல்ல முறையில தேவைகளை முடித்து எப்பொழுதும் இதை சரியாக வைத்துக் கொள்ள வேணும். அதுக்கு பொருட்கள் வேணும், அந்த பொருட்களை பெறுவதில் மக்கள் தொடர்பு வேண்டும். இது சர்வைவல். அதன் பிறகு 5 புலன்களோடு நாம் வந்து விட்டதனால இந்த உலகிலே 1000 இன்பங்கள் அழகுகள் நிறைந்து உள்ளன. இவைகளெல்லாம் அனுபவிக்க வேண்டும். அனுபவித்தாதான் மனிதன் அறிவுக்கு நிறைவு ஏற்படும். ஆனால் அப்படி இன்பத்தை எந்த கருவியின் மூலமாக அனுபவித்தாலும் அளவுக்கு மீறும் போது இன்பமே துன்பமாக மாறிவிடும். ஒளியை கண்டு மகிழ்ச்சி அடைகிறான் என்றால் அந்த கண்ணிலே தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த ஒளி இருந்தால் அதுதான் அவனுக்கு மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஆனால் அதே ஒளி கண் தாங்க முடியாத அளவுக்கு மீறினாலும் அல்லது உடலிலே இருக்கக்கூடிய ஆற்றலை ஒரே அடியாக வழிகட்டி விட்டாலும் அது துன்பமாக மாறிவிடும். எனவே இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய மனிதன் இன்பத்தின் அளவு முறை கண்டு அனுபவிக்கக்கூடிய ஒரு நெறி, ஒரு விழிப்பு நிலையை பெற வேண்டும். கடைசியாக நாம் எங்கே இருந்து வந்திருக்கிறோம்? இப்ப மனிதனாக இருக்கிறோம். ஆனால் நம்முடைய தோற்றம் மூலம் என்ன? தாய் தந்தையர்கள். அவர்கள் எங்கே? அவர்கள் தாய் தந்தையர்கள் மூலம். இப்படி பின்னோக்கி ஆராய்ந்து கொண்டே போறோமே. ஆனால் முதல் மனிதன், அந்த மனிதனோ விலங்கினத்திலே இருந்து வித்தின் மூலமாகத்தான் வந்திருக்க முடியும். அப்படி பின்னோக்கி சென்றால் ஓரறிவு உள்ள தாவரத்திலே இருந்து 6 அறிவு உள்ள மனிதன் வரையிலே கொண்டு வந்துவிடும். அந்த ஓரறிவு உள்ள தாவரத்தை எடுத்துக்கொண்டோமே ஆனால் செல்கள், ஒரு மாலிகூல், பேரணு, அணு, பார்ட்டிகள் என்ற இடத்துல எனர்ஜி பார்ட்டிகள் வரையில கொண்டு போடும். அந்த எனர்ஜி பார்ட்டிகள் எங்கே இருந்து தோன்றியது என்று பார்க்கும்போதுதான் இருப்பு நிலையாக உள்ள சிவநிலையே தன் ஆற்றல் அடங்கிய ஆற்றலால எழுச்சி பெற்று இயக்க நிலைக்கு வர்ற போது ஒரு நுண்ணிய மூலக்கூறாக சுழல் தற்சுழற்சியுடைய ஒரு விண் என்ற துகளாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை கருவிகளால் உணர முடியாது, கணக்கு போட்டு சொல்ல முடியாது. ஆனால் அகத்தவத்தின் மூலம் மனதை உள்ளடக்கி உயிர் மேல் செலுத்தி முதல்ல உயிரை உணர வேண்டும். ஆத்ம சாட்சா்காரம் என்று சொன்னார்கள். அந்த உயிரை உணர்ந்த பிறகு உயிரினுடைய தன்மையெல்லாம் உணர்ற போது உயிருக்கு மத்தியிலேயே சிவநிலையான இருப்பு நிலையில் இருப்பதை காண்கிறான். அது மாத்திரமல்ல, ஒரு உயிரை அறிவு உணர்கிறது என்றால் அதுக்கு அப்பாலாக நின்று அதைவிட நுண்ணிய நிலையிலே இருந்துத்தான் உயிரை உணர வேண்டும். அப்பொழுது இவன் எவன், யார் என்ற போது விண்ணுக்கு அப்பாலாக அதைவிட நுண்ணியதாக இருப்பது சுத்த வெளியாக உள்ள இருப்பு நிலையை தவிர வேறொன்றும் இல்லை. ஆகவே இருப்பு நிலையாக உள்ள சிவமே அறிவு நிலையாக உள்ள நானாக இருக்கிறான் என்ற தெளிவுக்கு வர்றான் அல்லவா. அந்த நிலையிலே இயக்கம் என்பது எங்கே ஏற்பட்டாலும் அந்த இயக்கத்தை ஒழுங்குபடுத்திக் கொள்ளக்கூடிய ஒழுங்கமைப்பு எதுவோ அதுவேதான் சிவநிலை என்ற இருப்பு நிலை. இருப்பு நிலையினுடைய ஆற்றல் எல்லா இயக்கங்களையும் இயக்க ஒழுங்குக்கு உட்படுத்தி வருகிறது. ஆகவே வேகம் என்று தோன்றிய இடத்திலே விவேகம் என்பதாக இருப்பு நிலை ஒவ்வொரு இயக்கத்தையும் ஒழுங்குபடுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை உணரும் போது அதே இருப்பு நிலைதான் இங்கே அறிவாக இருக்கிறது, நானாக இருக்கிறேன், எல்லா உயிருமாக இருக்கின்றது. அணு முதல் கொண்டு அண்டையீராக உள்ள எல்லா பொருட்களிலும் பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி, அதாவது வடிவம், இயக்க ஒழுங்கு, துல்லியம் என்ற 3 தன்மைகளோட இயங்கிக் கொண்டிருக்கின்றது அதே அறிவு. ஒவ்வொரு உயிரிலேயும் உணர்ச்சிகளாக இயங்கிக் கொண்டிருப்பது அதுவேதான்.
மனிதனிடத்தில் மனமாக மனத்தால் ஆற்றிய செயல்களெல்லாம் பதிவு கொள்ளக்கூடிய உயிராக, அந்த உயிருக்கு அப்பாலாக நின்று உயிரையே உணர்ந்து அதன் மூலமாக பிரபஞ்சத்தில் முழுமையாக நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை எல்லாம் உணர்ந்து தெளியக்கூடிய ஆற்றலாக உள்ளது அறிவு. அந்த அறிவு மோன நிலையிலே இருந்து இயக்கத்தின் முடிவாக மனிதன் வரையிலே எவ்வாறு இருக்கிறது என்று மனிதன் கண்டுகொண்டால் அவனுக்குள்ளாகவே இந்த பிரபஞ்சம் முழுவதிலும், பிரபஞ்ச ஆற்றல் முழுவதிலும் இருக்க உணர்ந்து கொள்கிறான் அல்லவா. அங்கே என்ன காட்சி? ஒரு ஸ்பாஞ்ச், ஒரு ரப்பர் துண்டுன்னு வச்சுக்கோங்க, அதை தண்ணியில போடுறோம். தண்ணீருக்குள்ளாக ஸ்பாஞ்ச், ஸ்பாஞ்சுக்குள்ளாக தண்ணீர். அதே போல இருப்பு நிலையாக உள்ள அந்த அகண்டாகார மெய்ப்பொருளிலே எல்லா பொருட்களும் மனிதனும் கூட. ஒவ்வொரு பொருளிலேயும் அதே இருப்பு நிலை ஊடுருவி நிறைந்து ஒழுங்காற்றலாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற உண்மையை அறியும் போது அறிவு முழுமை பெயர் அடைகிறது அல்லவா. அந்த இடத்திலே சந்தேகமில்லை, ஜாதி வேறுபாடு இல்லை, மற்ற எந்த வேறுபாடும் மனிதருக்கு மனிதன் கற்பித்துக் கொள்ள முடியாது. அதே நேரத்தில் உயிராக இருக்கிறோம், அந்த உயிரிலே உணர்ச்சிகளாக இயங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த உணர்ச்சிகளிலே துன்பம் தேவையில்லை, பொருந்தாது. இன்பம் அளவோடு இருக்கணும். அதனால விழிப்பு நிலை வேணும். ஒருவருக்கொருவர் துன்பப்படும் போது அந்த துன்பத்தை கழிக்க வேண்டும், குறைக்க வேண்டும். துன்பத்தை குறைப்பதற்கு உதவ வேண்டும். தானாற்றி எந்த செயல் மூலமாகவும் துன்பம் ஏற்படக்கூடாது. இந்த நீதியை எப்பொழுது மனிதன் உணர்ந்து கொள்ளுகிறான் என்றால், இருப்பு நிலையாக சிவம் எல்லாவற்றிலும் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் போதுதான் அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு. அதனால சிவம் வேறு அன்பு வேறு அல்ல என்று பெரியவர்கள் சொல்வார்கள். அறிந்தது சிவம். அந்த அறிந்த சிவம் என்பது எங்கும் பூரணமாக இருப்பதை கண்டுவிட்ட பிறகு, அறிந்து கொண்ட பிறகு எல்லா உயிர்களுக்கு இனிமையே செய்ய வேண்டும் என்ற கருணை பிறக்கிறது அல்லவா. இந்த நிலையிலே இருந்து பாருங்கள். இதை மறந்த போது மனிதனுடைய அறிவு இந்த முழுமை நிலையை நாடி ஓங்கி வளர்ந்து கொண்டே இருக்கும் ஒரு நேரத்தில் மனிதனுக்கு தேவையான பொருட்களோடு தொடர்பு கொள்ளும் போது பொருள், புகழ், அதிகாரம், புலனின்பம் 4 வகையில அவனுக்கு தேவை உண்டாகிறது, பழக்கம் உண்டாகிறது. எந்த நிலையை அறிவதற்காக இந்த 6வது அறிவு பிறந்ததோ அந்த நிலையோடு அந்த அறிவு தொடர்பு கொள்ளும் வரையில பெருக்கெடுக்கக்கூடிய அறிவானது இந்த பொருள், புகழ், அதிகாரம், அந்தஸ்து என்ற 4லேயே என்னதான் கிடைச்ச போதிலும் கூட சரி, இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்று பேராசையாக மலர்கிறது. அந்த போட்டியிலே தான் ஒருவருக்கு ஒருவர் துன்பம் அளித்து இனிமை கெடுத்து இந்த குழப்பங்கள் எல்லாம் உலகத்திலே உண்டாகின்றது. இந்த குழப்பங்கள் நீங்கி மனிதன் மனிதனாக வாழ வேண்டுமானால் ஒவ்வொரு மனிதனுக்கு உள்ளாகவும், ஒவ்வொரு உயிருக்குள்ளாகவும், ஒவ்வொரு அணுவுக்குள்ளாகவும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மோன நிலையான அறிவை, முற்றறிவை உணரும் போது எந்த பொருளிலேயும் நீங்காத பொருளாக, நீங்காத நிலையாக இருக்கக்கூடிய அந்த மோன நிலை என்ற இருப்பு நிலை, சிவநிலை உணர்ந்து அதுவே அறிவாக, இயக்க ஒழுங்காக எல்லா இடத்திலையும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதுவே நானாகவும் இருக்கிறேன் என்ற தெளிவிலே எங்குமே எல்லா பொருளிலேயும் அந்த சிவநிலையை காண வல்லவன் எவனோ அவன் தெய்வநிலை அடைந்தவனாக, முழுமை பேறு அடைந்தவனாக மலர்ந்து விடுகிறான், நிறைவு பெறுகிறான். இந்த நிலையை நாடி அறிந்து மனிதன் அமைதி பெற வேண்டும் என்று என்றோ நமது முன்னோர்கள் அந்த உண்மையை கண்டார்கள். அந்த உண்மையை அறிவதற்கு பயிற்சியாக உளப்பயிற்சி என்றும், சிந்தனை அதாவது அகத்தாய்வு பயிற்சி என்ற பயிற்சியும் நமக்கு சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் காலத்தால, அதாவது ஆங்காங்கே அந்தந்த கூட்டில வாழ்ந்த மக்கள் அங்கங்கே சில சில பழக்கங்களை வைத்திருந்த போதிலும் கூட இன்று உலகம் ஒன்றுபட்டு விட்டது. வேக வாகன வசதிகளாலும் செய்தி போக்குவரத்தாலும் உலகம் வளர்ச்சி பெற்று விட்டது. இங்கே என்ன, இந்த வளர்ச்சியில ஆங்காங்கு திட்டாக வாழ்ந்திருந்த மக்கள் அங்கங்கே அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற வசதிகளை கண்டார்கள், வாழ்ந்து வந்தார்கள். அதிலே சில பழக்கங்கள், அதிலே சில சடங்குகள்.
இவர் ஒன்றோடு ஒன்று கூடும்போது அவரவர்கள் சடங்கு பழக்க வழக்கங்கள் சில மாறுபட்டிருக்கும். இந்த மாறுபட்ட காரணத்தை உணர்ந்து கொண்டால் அந்தந்த இடத்துல என்ன தேவையோ அதை எடுத்துக்கொள்ளலாம், தேவையில்லாத விட்டு விடலாம். தேவையில்லாததை தன் வழக்கமாக இருந்த போது அது விடவும் முடியறதில்லை, அல்லது மற்றவர்கள் தேவையாக இருந்து செய்வதை அதை பொறுத்து கொள்ளவும் முடியறதில்லை. இந்த இடத்துலதான் மனிதன் பண்பாட்டு கலப்பு வரும்போது சிக்கல், வாழ்க்கையிலே சிக்கல் ஏற்படுத்திக் கொள்கிறான். பொறாமையினால, பொறுக்க முடியாதனால, உணர்ந்து கொள்ள முடியாதனால. அந்த நிலையிலே இருந்து தன்னை மீட்டுக் கொள்ள வேண்டுமானால் மனிதன் பின்னே திரும்பி பார்க்க வேண்டும், எங்கே இருந்து நான் வந்தேன், எங்கே இருந்து ஒவ்வொரு மனிதனும் வந்திருக்கிறான். அந்த நாட்டம்தான் மோன நிலை, இருப்பு நிலை. இருப்பு நிலை அறியும் போதுதான் அறிவு முழுமை பெறுகிறது. அந்த அறிவு முழுமை பெறவும் அதன் வழி அறநெறி கண்டு வாழவும் ஏற்ற ஒரு சாதனை மார்க்கம்தான் யோகம் எனப்படுகிறது. அந்த யோகங்கள் எல்லாவற்றிலும் அகத்தவம் என்ற யோகம் சிறந்தது. அதுதான் மனதை உயிர் மேல் செலுத்தி உயிரை உணர்ந்து உயிருக்குள்ளாக அமைந்திருக்கக்கூடிய மெய்ப்பொருளையும் உணர்ந்து உயிருக்கு புறம்பாகவும் இருக்கக்கூடிய பிரபஞ்சம் முழுவதிலும் நிறைந்திருக்கக்கூடிய மெய்ப்பொருளையும் உணர்ந்து கொண்டு அதுவே நான் தத்துவமசி என்ற உண்மையை உணர்ந்து கொள்வான் மனிதன். அந்த உண்மையை எல்லோரும் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு நமது அன்பர்கள் இன்றைய பேச்சுக்கு இந்த தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். அவர்களை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இந்த நிலையில நீங்கள் அனைவரும் இந்த மெய்ப்பொருள் உண்மையை உணர்ந்து கொள்வதற்காக தவம் இருக்க வேண்டும், தவம் செய்ய வேண்டும், தியானம் அவசியம் என்று கூறி நீங்கள் அனைவரும் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் இவற்றில் ஓங்கி சிறப்பாக வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இருப்பு நிலையோடு என்னுடைய எண்ணத்தை இணைத்துக் கொண்டு மனம் குளிர வாழ்த்தி உரைய முடிக்கிறேன். வாழ்க வளமுடன்.